ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லா காரசாரமா உடுப்பி ஸ்டைல்ல ஒரு பாவக்காய் கொஜ்ஜு எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கிலோ பாவக்காவை நல்லா கழுவிட்டு இது மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் வதங்கறதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன துண்டு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதுல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3ல இருந்து 5 நிமிஷம் கண்டிப்பா வதக்கணும். பாவக்காவை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பாவக்காவை எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு அதை நல்லா வதக்கி விட்டோம்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாவக்காவையும் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், சூப்பர் யம்மியா ஒரு காரசாரமான உடுப்பி ஸ்டைல் பாவக்காய் கொஜ்ஜு ரெடி. நல்லா சுட சுட சாம்பார் சாதத்துக்கு இந்த பாவக்காவை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். பாய்.